ஸோ ஆக்சுவலாக லோக்கஸ்ட் அப்படின்னா ஒன்றும் பெருசாக நம்ம வந்து சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா லாட்டினில் வந்து லோக்கஸ்டா அப்படின்னா கிராஸ்ஹாப்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதோட ஒரு பேராக தான். பட் இது வந்து நார்மல் நம்ம பார்க்குற வெட்டிக்கிளி இல்லாமல் இது கொஞ்சம் இந்த ஹார்ன்ஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து லோக்கஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லோக்கஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாலிட்டரி இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தனித்து தான் வாழும், தனித்து தான் உணவு எடுத்துக்கும், தனித்து தான் ரீப்ரொடியூஸும் பண்ணும். பட் வந்து அண்டர் சர்டன் கண்டிஷன்ஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா கிரிகேரியஸாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிகேரியஸ் இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைலண்ட்டாக க்ரௌட் ஃபார்மேஷன்லாம் பண்ணி ஒரு மைக்ரேட்டரி இன்செக்ட் மாதிரி இங்கேருந்து அங்கேருந்து அங்கே, அதாவது பறந்து பறந்து போய் உணவு எங்கெல்லாம் இருக்கோ எதெல்லாம் இருக்கோ இலை தலை பூ காய் எதையுமே விடாது, அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணி மொத்தமா ஒண்ணு இல்லாம பண்றோம். ஹலோ வணக்கம். இன்னைக்கு மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ஒரு சந்தோஷம். ஸோ இன்னைக்கு வீடியோ எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா லோக்கஸ்ட். ஸோ இந்த வார்த்தையை வந்து சமீபத்தில் நம்ம எல்லாருமே வந்து சம்வேர் இந்த நியூஸ் ஒரு இல்லை ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து கண்டிப்பாக கடந்து வந்திருப்போம். அட்லீஸ்ட் ஒரு போஸ்டாச்சும் நம்ம கடந்து வந்திருப்போம். ஸோ இந்த லோக்கஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரீஜனான கென்யாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கென்யா, சொமாலியா அந்த மாதிரி பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட தாக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாளடைவில் பார்த்தீங்கன்னா இது வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வந்துச்சு. இப்போ சமீபத்தில் இந்தியாவுக்கும் வந்துருச்சு. ஸோ இந்தியாவில் மட்டும் ஒன்றும் இல்லாமல் இந்தியாவிலே தற்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஸ்டேட்டில் வந்து இதோட தாக்கம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பர்டிகுலர்லி தமிழ்நாடு கிட்டத்தட்ட வந்துருச்சு அப்படின்றாங்க. ஸோ ரொம்ப ஒரு ஃபியர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட் ஃபார்மர்ஸ் மத்தியில். 9th century BC-லே பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து ஆன்டி லோக்கஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை நியமிச்சு இந்த லோக்கஸ்ட் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு முறையெல்லாம் அவங்க வந்து கடைபிடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு விசித்திரமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்துலேருந்து அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து அந்த இன்செக்ட் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரைட்டை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே வருது. ஸோ பொதுவாக இந்த லோக்கஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 150 kilometers வந்து ஒரு நாளைக்கு வந்து இது டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட சின்னதாக இந்த பூச்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து விங்ஸ் கிடையாது, ஜஸ்ட் வந்து காலில் தான் நடக்கும். பட் அடல்ட் ஸ்டேஜை தாண்டும் போது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து விங்ஸ் வந்துடுது. ஸோ தட் வந்து இது வந்து இவ்வளோ தூரங்கள் வந்து பறக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லோக்கஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த வெட்டிக்கிளிக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஒரு மைக்ரேட்டரி கிரிகேரியஸ் டெண்டன்சி இருக்குது. ஸ்டில் இது மட்டுமே இங்கே இஷ்யூ கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அரேபியன் பெனின்சுலா ரீஜன்ஸ் இதில் இந்த ரீஜன்ஸ்ல பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த தட்பவெட்ப நிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கஸ்ட்டுக்கு வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஏதுவான ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே கிராஸ்ஹாப்பர்ஸ் அதாவது வெட்டுக்கிளி வந்து எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து ஒரு 10 mm வந்து நம்ம சாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரமான ஒரு பகுதி இருக்கக்கூடிய மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வயிற்றை வந்து உள்ள தள்ளி அதில் வந்து ஒரு கூடு மாதிரி, அதாவது மண்ணிலே சின்ன கூடு மாதிரி கட்டி அதை வந்து அது முட்டைகளை வைக்கும். ஸோ இது வந்து ஒரு நேச்சர்ஸ் வே ஆஃப் சேவிங் ஃப்ரம் எனிமி, கிட்ட வந்து எனிமி கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழியாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ சைனாவில் பார்த்தீங்கன்னா வாத்துக்களை வச்சு இந்த வந்து வெட்டுக்கிளியோட பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸ்டில் இப்போ சமீபத்தில் வந்து பாகிஸ்தானில் ரொம்ப ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக போயிருச்சு. சைனா கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் வாத்துகள் வந்து இங்கே அனுப்புறதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அங்கே இருக்கக்கூடிய வாத்துகள் இங்கே வந்து சர்வைவ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய ஒரு கேள்விக்குறி. அதனால் அந்த பிளானை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டில் வந்து சில கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆர்கோனோ பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து யூஸ் பண்ண அப்படின்னா வந்து நம்ம வந்து நம்மளோட கிராப்பை வந்து நம்ம சேவ் பண்ணுறது தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸ்டில் அதை வந்து ஃபர்தராக நம்ம வந்து ஃபுட்டாக எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ வந்து நேச்சுரலாகவே இந்த லோக்கஸ்ட் கண்ட்ரோல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வாத்துக்களோ இல்லை வந்து பறவைகள் நிறைய பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளியை வந்து உணவாக எடுத்துக்கும். ஸோ அந்த பறவைகளோட இனம் டிராஸ்டிக்காக குறைஞ்சனால தான் இந்த லோக்கஸ்டான பாப்புலேஷன்ஸ்லாம் சமீபத்தில் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து இயற்கையோட இணைஞ்சு வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் சரி நம்மளோட லைஃப்பும் சரி சூப்பராகவே ஒரு சில்கி ஸ்மூத்தாக வந்து போகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் கொடுத்துருங்க. ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை திருப்பி வந்து பார்க்குறேன். ஸோ அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சிவகுமார் பாலசுவாமி. ஹேப் எ கிரேட் டே.